உம்மை நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. உம்மை நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கூர் வேதனே, சிறுமை தீர நாதனே கிருபை கூர் வேதனே, சிறுமை அதிநலம் மிகுனதடி திருவடி வருளே நம்பி வந்தேனே. அதிநலம் மிகுனதடி திருவடி வருளே நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. Glory to God. நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரை நின் பாத தரிசனம், அன்பான தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான தரிசனம், அதிநலம் மிகுனதடி திருவடி வருளே நம்பி வந்தேனே. உறுதியில் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. என் நாதனே கிருபை கூர் வேதனே, சிறுமை நாதனே கிருபை கூர் வேதனே, சிறுமை அதிநலம் மிகுனதடி திருவடி வருளே நம்பி வந்தேனே. அதிநலம் மிகுனதடி திருவடி வருளே நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. நன்றி ஆண்டவரே. Glory to God. நின் பாத தரிசனம், அன்பான தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான தரிசனம், நித நித சரி தொழுவதிவமெனவும் குருதியில் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன். வடநாடு தென்னாடு எல்லா இடத்துலையும் கொடியோட சர்ச்சை அடிக்கிறது, இது பூரா தான் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனால ஓட்டு போடும்போது கிறிஸ்தவர்கள் நிம்மதியா வாழ்ற மாதிரி யோசித்து ஓட்டு போடும். ஒரு பொறுப்பு என்னன்னா, பைபிள் சொல்லுது, நீங்கள் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணு படிக்க. அதான் பேசிக். கிறிஸ்தவராகிய நம்ம எதை நோக்கி நகர்த்தணும்னா, நீங்கள் கலகம் இல்லாமல் சொல்லுங்காமே. கலகம் கலவரம், சர்ச்சை அடிக்கிறேன், அதை அடிக்கிறேன், இதை அடிக்கிறேன், மாட்டுக்கறி வச்சிருக்கேன், ஆட்டுக்கறி வச்சிருக்கேன், உள்ள போய் உடைக்கிறேன். கலகம் அவன் விரும்பினதை அவன் சாப்பிட்றான். அவன் விரும்பின சாமியை கும்பிடுறான். மனம் திரும்பலாம் ஏசுகிட்ட வருவான். பரலோகத்துக்கு போகணும்னு அவனுக்கு விருப்பம் தான் அவன் வருவான். பரலோகத்துக்கு போய் எனக்கு விருப்பம் இல்லைன்னா அவன் கிட்ட போவான். அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஏசுநாதர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பாவி ரட்சிக்க இயேசு வந்தார்னு சொல்லு. காதுள்ளவன் கேட்கட்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். எனக்கு காது இல்ல பாஸ்டர், மல்லு கட்டியா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஏசுநாதர் இல்ல. மல்லு கட்டி கையையும் காலையும் கட்டியெல்லாம் யாரும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகல. ஏசுநாதர் அப்படி சொல்லல. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சொல்லுங்காமே. அதனால இந்த ஊர்லயே சொல்றேன், விசுவாசிகளுடைய நீங்க விசுவாசியா இருப்பீங்க, உங்க வீட்டுக்காரரை யாரும் விசுவாசிக்க மாட்டாங்க.
சபைக்கு வரமாட்டாங்க, திருவிருந்த ஆராதனைக்கு வரமாட்டாங்க, எனக்கு சபை வேணான்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு நான் போய் ஜெபமே பண்றது இல்லை. நானும் போய் ஜெபம் கல்ற ஜெபம்லாம் பண்ணவே மாட்டேன். வாயும் வயிறு வேற. உனக்கு நீ இயேசுவை விசுவாசினா நீ வந்திருக்கணும், ஞானசானம் பெற்றிருக்கணும், திருவிருந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கணும், பரிசுத்தமா ஜீவிச்சிருக்கணும், கர்த்தருக்குன்னு உண்மையா கொடுத்துருக்கணும், ஊழியம் செய்திருக்கணும். அப்ப நான் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவேன். என் மனைவிக்காக அந்த இவர் இறந்து போயிட்டாருன்னா நான் போவே மாட்டேன். அது பகையோ, அதை பத்தி நான் கவரே. கடவுள் வேணாங்கிற மனுஷன் போய் பெட்டியில் வந்து ஆண்டவரே இவன் இந்த மனுஷனை நீ நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டீருங்கிற பொய்யை சொல்லி நான் அடி வாங்க எனக்கு தயார் இல்லை. இந்த மனுஷனை பரலோகத்தில் நீ எடுத்துக் கொண்டீர், உங்களுடைய அடியானை நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டீர். பாஸ்டன்ஸ் ஜெபமே எனக்கு கிடையாது. பாஸ்டன்ஸ் ஜெபம் இல்லை. கடவுள் உயிரோட கல்லு குண்டா நடந்து திரியும் போது உனக்கு ஆண்டவர் வேணாம், திருவிருந்த ஆராதனை வேணாம், சபை வேணாம், ஜெபம் வேணாம், பாவிக்கா ஜெபி உபவாச ஜெபம், பாவிகள் மனம் திரும்ப ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், தேசத்துக்காக எதுவுமே எனக்கு வேணாம், நான் வீட்டுல ஏசியில இருக்கிறேன். இரு, மரித்து போனோன்னு பாஸ்டர் வரல, சில நேரம் பேருக்கு வாசல் நின்றுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் ஆண்டவரே கையை நோக்கி ஜெபம் பண்ணவே மாட்டேன். அது பாவம். உயிரோட கல்லு குண்டா திரியும் போது உனக்கு சபை தேவைப்படுது. சொல்லுங்காமே, கல்லு குண்டா திரியும் போது சபை தேவைப்படுது. பெட்டியில வச்சோன்னா பாஸ்டர் வந்து போய் சொன்னது என்ன அர்த்தம்? இந்த மனுஷனை நீ நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டீர்னு பாஸ்டன்ஸ் ஜெபம். ஆண்டவரே நான் அடி வாங்கி சாக முடியாது, எனக்கு வேண்டவே வேண்டாம். சில பொய் சொல்ற பாஸ்டர்கள் அதை செய்யட்டும், அதை பத்தி வேணா பிரச்சனை இல்லை. சொல்லுங்க ஆமென். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, உயிரோட இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமானட பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வை. உன் கிரியைகள் அங்க போகும்னு வசனம் சொல்லுது. அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். அப்படிதான் எழுதுன்னு சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷத்துல. அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். சொல்லுங்க ஆமென். நீ உயிரோடு இருக்கும்போது ஒரு கிரியையும் செய்யல கர்த்தருக்காக. உயிரோடு இருக்கிற நாள்ல ஒரு கிரியையும் நீ செய்யல. செத்து பாதாளத்துக்கு போயிருச்சு. ஐஸ்வர்யவானுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போயிருச்சு. அவன் மரித்து பாதாளத்தில் தன் கண்களை ஏறெடுத்தான். அவருடைய சரீரம் தான் இப்ப பெட்டியில இருக்கு. மந்திரி, எம்பி அப்ப உள்ள எல்லாரும் கூட்டமா வந்தாங்க லாரியில மாலையை கொண்டுட்டு. போதவரும் கூட அங்கேயே போயிட்டு இவனை நீர் பரலோகத்தில் சேர்த்து கொண்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பொய். உயிரோடு இருக்கும்போது ஆண்டவரை தேடினதே கிடையாது, தேவனுக்கு பயந்து நடந்தது கிடையாது, பரிசுத்தமா வாழ்ந்தது கிடையாது, கடவுளுக்கு பயந்தவன் நடக்கவே இல்லை. அந்த ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்தில் தன் கண்களை ஏறெடுத்தான். அக்னி ஜுவாலையில வேகிறனே. லாசரு பாக்குறான். நம்ம வீட்டு வாசல்ல கிடந்த லாசர் தெளிவா உட்கார்ந்துருக்கான் ஆபிரகாமுடைய மடியில. ரொம்ப தெளிவா ஞாபகம் இருக்கு. தனக்கு 5 சகோதரர்கள் இன்னும் சாகாம பூமியில இருக்கிறாங்க. அவங்க செத்தா நரகத்துக்கு தான் வரப்போறாங்க. அதுவும் அவனுக்கு தெரியுது. கெஞ்சுகிறான், ஆண்டவரே இந்த லாசருவை நீங்க அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அடையாளம் தெரியும். விருந்துக்கு என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நல்லா பாத்துருக்காங்க லாசருவை. என் வீட்டுக்கு விருந்து வரும்போது லாசர் குப்பமேட்ல கிடத்த பாத்துருக்காங்க. இவங்க இறந்ததும் தெரியும், நான் இறந்ததும் தெரியும். எனக்கு பயங்கரமான அடக்காராதனை நடத்துறாங்க. லாசருக்கு அடக்காராதனை யாருன்னே தெரியாது. இந்த லாசரு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவனை மட்டும் நீங்க அனுப்பிட்டேன்னா அவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க. நரகம்னு ஒண்ணு இருக்குப்பா. உங்க அண்ணன் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், மூத்தவன். கடவுள் கிருபையில நான் பரலோகத்துல ஆபிரகாமுடைய மடியில போயிட்டேன். நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பினீங்கன்னா பரலோகத்துக்கு வந்துருவீன்னு இந்த லாசருவை அனுப்பி விட்டீங்கன்னா சொல்லுங்க ஆமென். ரொம்ப நல்லது. ஆண்டவர் சொன்ன, அப்படி இல்ல மகனே, காலையில 5:30 மணிக்கு அறந்தாங்களுக்கு கத்திர குருத்தனை வச்சிருக்கிறேன். காரைக்குடியில சேவியர் குருத்தனை கொண்டு வந்து வச்சு மனம் திரும்புகள் பரலோக ராஜ்ய சாமி 5:30க்கு போட்டுவார் மைக்க. பூமியில கத்துறதுக்கு நான் ஊழியக்காரங்களை வச்சிருக்கேன். பாவத்தை விட்டு ஒளி, பரலோகத்தை நோக்கி திரும்பு, பாவத்தை விட்டு ஒளி, பரலோகத்தை நோக்கி திரும்பு அப்படின்னு கத்துறதுக்கு நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். சொல்லுங்க ஆமென். தீர்க்கதரிசிகளும் மோசையும் நான் அங்க வச்சிருக்கேன். அவங்க வேலையே தான் கத்திட்டு இருப்பான். பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு, பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு, மனப்பாடம் பண்ணி கத்திட்டு இருப்பான். சொல்லுங்க ஆமென். கேட்டா கேட்கட்டும், கேட்காட்டி போட்டோம். மல்லு கட்ட வேலையே இல்லை ஆண்டவர்கிட்ட. கேட்டா கேட்கட்டும். சொல்லுங்க ஆமென். பாருங்க, எலெக்ஷன் சமயத்துல ரூபாய் 10,000 ரேஷன் கார்டுன்னு சொல்லட்டும், பார்ப்போம் எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். ஏதோ ஒண்ணு அறிவிப்பு, ரூபாய் 10,000 ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு கேட்குமா கேட்காதா? சொல்லுங்க. கேட்க வேண்டியது கேட்கும். இன்னார் மரித்து போனார்னு சொல்லும்போது டக்குன்னு காதை ஷார்ப்பா வைப்போம். யார் வரு? சரி, நமக்கு சொந்தக்காரர் இல்லை, பிரச்சனை இல்லை. நமக்கு யாராவது சொந்தக்காரரா அதை மட்டும் கேட்போம். நமக்கு சொந்தக்காரர் இல்லை போட்டோம். அதனால லாபம்ங்கிறதெல்லாம் மனுஷனுக்கு ரொம்ப தெளிவா கேட்கும். அதெல்லாம் பேதையெல்லாம் கிடையாது யாரும். சொல்லுங்க அல்லேலூயா.